Good morning, students. So today we have to discuss grammar partல models and semi-modal auxiliaries. So unit 1ல book back exerciseல இருக்க grammar part, models and semi-models, அதில் இருக்க task 1, task 2 இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இட் இஸ் ஒன் ஆஃப் த 1 mark கொஷின்ஸ். ஸோ நமக்கு 5 மார்க்ஸில் 1 mark கேட்டகரியாக வரதில்ல. ஸோ மாடல்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸை கேட்குறாங்க. மாடல்ஸ் ஆர் செமி மாடல்ஸ் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. ஓகே, ஸோ இதில் இருக்க எக்ஸசைஸில் இருக்க டாஸ்க் 1, டாஸ்க் 2 தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக மாடல்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸில் டைரக்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸசைஸை ஃபில் பண்ணலாம். ஓகே, ஜென்ரலி மாடல்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ the models expresses the moods of the speaker. ஸோ பேசுபவருடைய மனநிலை என்ன அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாடல்ஸு செமி மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த கொசி மாடல்ஸ், மார்ஜினல் மாடல்ஸ் அப்படின்ற மாதிரி செமி மாடல்ஸை சொல்வோம். என்னென்னா மாடல் ஆக்சிலரிஸில் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, மாடல்ஸில் என்ன இருக்குது? கேனு, குட்டு, பில்லு, குட்டு, மீ, மைட்டல், ஷல்லு, ஷுட்டு அண்டு மஸ்ட். இது எல்லாமே என்ன சொல்கிறோம்? மாடல்ஸ். ஸோ 9 மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு செமி மாடல்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹார்ட் டு, யூஸ்டு டு, டேரு, நீடு, இது எல்லாமே என்ன அப்படின்னா செமி மாடல் ஆக்சிலரிஸ். செமி மாடல் ஆக்சிலரிஸ் ஆர் 4. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 13 மாடல் ஆக்சிலரிஸ். ஸோ 13 மாடல் ஆக்சிலரிஸை யூஸ் பண்ணி தான் இங்கே எது சுட்டபுளாக இருக்கும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சுட்டபுளான மாடல் ஆக்சிலரிஸை ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, டாஸ்க் 1 ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். லுக் அட் த ஃபர்ஸ்ட் கொஷின். த கேண்டிடேட்ஸ் dash answer 5 out of 10 questions. இந்த கொஷினோட மீனிங் என்னவா இருக்கு? ஸோ த கேண்டிடேட்ஸ் எல்லாமே 10 கொஷின்ஸில் எத்தனை கொஷின் அட்டன் பண்ணணும்? 5 அட்டன் பண்ணணும். அப்போ அது ஒரு கம்பல்சரி சொல்கிறோம். 10 கொஷினில் கண்டிப்பாக என்ன அட்டன் பண்ணணும்னா 5 அட்டன் பண்ணணும். இப்போ கம்பல்சரி அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன மாடல் ஆக்சிலரி யூஸ் பண்ணலாம்? மஸ்ட். The candidates must answer 5 out of 10 questions. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே அவசியம் கண்டிப்பாக 10 கொஷின்ஸில் 5 கொஷின்ஸை அட்டன் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறோம். அப்போ அங்கே அவசியம், கம்பல்ஷன், நெசசிட்டி அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது என்ன யூஸ் பண்ணலாம்? மஸ்ட் அப்படின்ற மாடல் ஆக்சிலரியை யூஸ் பண்ணலாம். நமக்கு இந்த கொஷின்ஸில் கேட்பாங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, யூஸ் மாடல் ஆர் செமி மாடல் அப்படின்னா அங்கே மாடல் ஆர் செமி மாடலில் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டிடேட்ஸ் இப்போ செமி மாடலாக இருக்குது அப்படின்னா ஹார்ட் டு அப்படின்ற கூட ஆன்சர் பண்ணலாம். இன்கேஸ் இப்போ மாடல் தான் கேட்டாங்க அப்படின்னா மாடல் ஆக்சிலரி தான் யூஸ் பண்ணணும். இப்போ செமி மாடல் தான் கேட்டாங்க அப்படின்னா செமி மாடல் ஆக்சிலரி தான் யூஸ் பண்ணணும். அங்கே மாடல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் நோ மார்க்ஸ். அதனால் கொஷின்ஸை கேர்ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணி அண்ட் தென் ரிப்ளை தான் ஆன்சர். ஓகே, செகண்ட் ஒன். How dash you open my bag? How dash you open my bag அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பேக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம்? அப்போ என்ன செமி மாடலில் யூஸ் பண்ணுவோம்? டேர். டேரோட யூசேஜ் என்ன? ஒரு போல்ட்னஸ், ஒரு கரேஜ், ஒரு தைரியத்தை நம்ம வெளிப்படுத்தும் போது அங்கே என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டேர். இப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உனக்கு எவ்வளோ தைரியம், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ பேக்கை ஓப்பன் பண்ணுவ வித்தவுட் மை பர்மிஷன் அப்படி தான் அண்டர்ஸ்டுட். ஸோ ஹவு டேர் யூ ஓப்பன் மை பேக். ஸோ இந்த செமி மாடல் ஆக்சிலரியாக நம்ம இந்த டேர் அப்படின்றத எடுத்துக்கிறோம்.
Okay, look at the third question. Tajuddin dash finish this work by Monday. ஸோ தாஜுதீன் இந்த ஒர்க்கை மண்டேக்குள்ளே கம்ப்ளீஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு டைம் லிமிட்டை தரும். ஓகேவா? அப்போது அவசியம் இதை முடிச்சாகணும், அவங்க இதை முடிக்கணும், ஒரு அட்வைஸாக சொல்கிறோம் அப்படிங்கும்போது அப்போ இங்கே மாடல் ஆக்சிலரியா என்ன யூஸ் பண்ணலாம்? ஷுட்டு. தாஜுதீன் ஷுட் ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை மண்டே அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். டேஷ் ஐ கோ டு ஸ்கூல் டுடே. டேஷ் ஐ கோ டு ஸ்கூல் டுடே. பாருங்க, ஒரு பர்மிஷனாக கேட்குறோம். இன்னைக்கு ஸ்கூல் போகட்டுமா? டேஷ் ஐ கோ டு ஸ்கூல் டுடே. அப்போ மாடல் ஆக்சிலரியில் என்ன சொல்லுவோம்? பர்மிஷனில் என்ன கேட்போம்? ஷல்லு. ஷல் ஐ கோ டு ஸ்கூல் டுடே. பர்மிஷனில் மேமும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கேனு இதெல்லாம் கூட என்னமா இருக்குது? பர்மிஷன் தான். ஸோ ஷல் ஐ கோ டு ஸ்கூல் டுடே. நான் இன்னைக்கு ஸ்கூல் போகணுமான்றது பர்மிஷனில் இங்கே என்ன மாடல் ஆக்சிலரியாக என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஷல்ன்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐ விஷ் யூ டேஷ் டெல் மீ த ட்ரூத் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக என்ன? ஒரு விருப்பத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஐ விஷ் யூ. அப்போது ஒரு விஷஸை, ஒரு விருப்பத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது மாடல் ஆக்சிலரிஸில் என்ன யூஸ் பண்ணுவோம்? would. I wish you would tell me the truth. I wish you would tell me the truth அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன். பூனம் டேஷ் நாட் கேட்ச் த பஸ் எஸ்டர்டே. ஸோ பூனமால் நேற்று பஸ்ஸை கேட்ச் பண்ண முடியல. எஸ்டர்டே சொல்லிட்டாங்களா? எஸ்டர்டேனாலே நேற்று நடந்த ஆக்டிவிட்டீஸ். அப்போ நேற்று நடந்த ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன டென்ஸில் சொல்லுவோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ இங்கே என்ன இருக்குது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இன்எபிலிட்டி சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக என்னவா இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. அவங்களால முடியலை, நேற்று அவங்களால செய்ய முடியலை. முடியும் அப்படின்னா எபிலிட்டி, முடியலை அப்படின்னும் போது அது இன்எபிலிட்டின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக எபிலிட்டி, இன்எபிலிட்டி இதெல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாடல் ஆக்சிலரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேனு குட் அப்படின்றத சொல்லுவோம். கேனுன்றது எப்போ யூஸ் பண்ணுவோம்? எபிலிட்டி இன் ப்ரெசன்ட் அப்படின்னா கேனை யூஸ் பண்ணுவோம். எபிலிட்டி இன் பாஸ்ட் அப்படின்னா குட்டை யூஸ் பண்ணுவோம். அதே தான் இங்கே. இன்எபிலிட்டி இன் ப்ரெசன்ட்னா கான்ட் யூஸ் பண்ணுவோம். இன்எபிலிட்டி இன் பாஸ்ட் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? குட் யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குட். பூனம் could not catch the bus yesterday. நேற்று அவங்களால அந்த பஸ்ஸை பிடிக்க முடியலை, மிஸ் பண்ணிட்டாங்க, முடியலை. அவங்களுடைய இன்எபிலிட்டியை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அப்போ இன்எபிலிட்டி இன் பாஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? குட். இது எப்படி பாஸ்ட்டை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எஸ்டர்டேன்ற வேர்டு இருக்குது. எஸ்டர்டே வேர்டுன்றதால என்ன வருது? இட் ரெஃபர்ஸ் டு த பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். அதனால் அது இன்எபிலிட்டி இன் பாஸ்ட் அப்படின்றத யூஸ் சொல்லிக்கலாம். அதனால் குட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். Okay, seventh one. People who live in glass house dash not throw stones அப்படின்றாங்க. ஓகே, அட்வைஸா. ஸோ இந்த பீப்புள் எங்கே வசிக்கிறாங்க? கிளாஸ் ஹவுஸில் இருக்காங்க. ஸோ அந்த கிளாஸ் ஹவுஸில் என்ன த்ரோ பண்ணக்கூடாதுன்றாங்க? ஸ்டோன்ஸை த்ரோ பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. இப்போது இது என்னவா இருக்குது? ஒரு அட்வைஸாக இதை வந்து எடுத்துக்கலாம். அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? ஷுட். People who live in glass house should not throw stones. அவங்க மேலே, அந்த கிளாஸ் ஹவுஸ் மேலே ஸ்டோன்ஸை அடிக்கக்கூடாது. இப்போ மாடல் ஆக்சிலரியில் அட்வைஸ் அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? ஷுட் அப்படின்ற மாடல் ஆக்சிலரியை யூஸ் பண்ணலாம். You dash not go to the market as I have brought vegetables அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ ஒரு காரணத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஹேஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஹேஸ் இருக்கும்போது என்ன இருக்குது? ஒரு காரணத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, ரீசனை சொல்கிறாங்க. என்ன ரீசன் சொல்கிறாங்க? நான் வெஜிடபிள்ஸ்லாம் நான் வாங்கின்னு வந்துட்டேன், நீ அதனால் எங்கே போக தேவையில்லை? மார்க்கெட்டுக்கு போக தேவையில்லை. இதனால் நீ மார்க்கெட்டுக்கு போக தேவையில்லை அப்படின்றாங்க. அப்போ போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவசியம் இல்லை அப்படின்னும் போது இங்கே என்ன சொல்லலாம்? செமி மாடல் ஆக்சிலரிஸா நீட் நாட், நெசசிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறோம். You need not go to the market as I have brought vegetables.
நீ மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வாங்கிட்டு வந்துட்டேன், அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்றார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டேஷ் யூ ஹாவ் டேக்கன் ஆல் திஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இங்கே என்ன மாடல் ஆக்சிலரியாக யூஸ் பண்ணலாம்? குட் யூ ஹாவ் டேக்கன் ஆல் திஸ் ட்ரபிள், எல்லாமே எடுத்துப்பீங்களா? யூ டேஷ் பி ஜோக்கிங், யூ டேஷ் பி ஜோக்கிங். இப்போ இங்கே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப வந்து ஒரு கன்ஃபர்மேஷனோட உறுதியாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மஸ்ட் அப்படின்றத சொல்லலாம். யூ மஸ்ட் பி ஜோக்கிங், நீ என்னதான் சொல்கிற, ஜோக்கிங் தான் சொல்கிற அப்படின்றத ரொம்ப வந்து டிட்டர்மினேஷனோட ரொம்ப உறுதியாக வந்து சொல்கிறாங்க. யூ மஸ்ட் பி ஜோக்கிங் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இதில் ஒரு 10 பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் டாஸ்க் ஒன்லியே 11th ஒன். I tried to climb up the tree but dash not அப்படின்றாங்க. I tried to climb up the tree அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன? நான் மரத்தின் மேலே ஏறத்துக்கு ட்ரை பண்ணேன். ட்ரைடுன்றது என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா? ட்ரைடு. அப்போ ட்ரைடுன்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் மரத்தின் மேலே ஏற ட்ரை பண்ணேன், பட்ன்றது என்ன? அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறது. அப்போ ஆப்போசிட்டாக சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? முடியல, செய்ய முடியல அப்படின்றாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோமா, இன்எபிலிட்டி இன் பாஸ்ட் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்? குட். அதே தானே இங்கேயும் இதை பாஸ்ட்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வேர்ப் என்னவா இருக்குது? சிம்பிள் பாஸ்ட்டாக இருக்குது. அப்போ இது டென்ஸ் என்ன டென்ஸில் தான் இருக்குது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. அப்போ பட் இங்கே என்ன வரணும்? குட் நாட். I tried to climb up the tree but could not. நான் மரத்தின் மேலே ஏறத்துக்கு ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல, என்னால் அது மேலே ஏற முடியல, கிளைம் பண்ண முடியல அப்படின்றாங்க. அப்போ இன்எபிலிட்டி இன் பாஸ்ட், இன்எபிலிட்டி இன் பாஸ்ட் அப்படின்னா குட் அப்படின்ற மாடல் ஆக்சிலரியை யூஸ் பண்ணணும். ஓகே, 12th ஒன். Himadas ran so fast that she dash win the medal அப்படின்றாங்க. ஸோ இங்கே என்ன? ஹீமாதாஸால் வேகமாக ஓட முடிஞ்சது அப்படின்றாங்க. ரேன் ஸோ ஃபாஸ்ட்னா அவங்க ஓடினாங்க. ரேனு. ஸோ ரேனுன்றது இட் இண்டிகேட்ஸ் த டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ இதுவும் பாஸ்ட் ஈவெண்ட்டு தான். ஹீமாதாஸ் ரேன் ஸோ ஃபாஸ்ட், அவங்க வேகமாக ஓடினாங்க. ஸோ அதனால் தட் ஷீ டேஷ் வின் த மெடல் அப்படின்றாங்க. அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா வின் பண்ண முடிஞ்சது அப்படின்றாங்க. அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? ஷீ குட் வின் த மெடல் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் என்னவா இருக்குது? பாஸ்ட் ஈவெண்ட்டாக இருக்குது. அதனால அங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். 13th one, you dash lead a horse to water but you dash make it ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எபிலிட்டி இன் ப்ரெசண்ட்டு. ஸோ யூ கேன் லீட் எ ஹார்ஸ் டு வாட்டர் பட் உன்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கான்ட்ராஸ்டாக, அப்போ நெகட்டிவாக யூ கான்ட் மேக் இட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 14th ஒன். ஐ டேஷ் லைக் டு ஹாவ் எ கப் ஆஃப் காஃபி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், விஷஸ், ஒரு விருப்பத்தை சொல்கிறாங்க. எனக்கு ஒரு கப் ஆஃப் காஃபி நான் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை சொல்கிறோம். ஒரு விஷஸ் விருப்பத்தை சொல்லும் போது என்ன மாடல் ஆக்சுவலி யூஸ் பண்ணணும்? ஐ வுட் லைக் டு ஹாவ் எ கப் ஆஃப் காஃபி. ஓகேவா? ஸோ ஒரு விருப்பத்தை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், நம்மளுடைய விஷஸை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வுட். அதனால தான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? வுட். I would like to have a cup of coffee அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். My grandfather dash visit this temple when he was young அப்படின்றாங்க. ஓகே, 15th one. 15th ஒன்ல பார்த்தோம்னா தெரியும். ஸோ my grandfather dash visit this temple when he was young அப்படின்னா என்ன? ஸோ அவர் யங்காக இருக்கும்போது இந்த டெம்பிளை விசிட் பண்ணுவார் அப்படின்றாங்க. இப்போ அப்போ என்ன அர்த்தம்? இல்லை, இப்போ ஒரு ஓல்ட் அண்ட் ஃபீபிளாக இருக்கார். அவர் எங்கே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த டெம்பிளை விசிட் பண்ணியிருப்பாருன்றாங்க. அப்போது ஹேபிட்ஸ் இன் பாஸ்ட், இது என்ன சொல்கிறோம்? ஹேபிட்ஸ் இன் பாஸ்ட், அதாவது டிஸ்கண்டினியூட் ஹேபிட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஒரு பழக்கம், அந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்திருக்கும், அதை நம்ம இப்போ விட்டுட்ருப்போம். அந்த பழக்கத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அங்கே என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா செமி மாடல் ஆக்சிலரியா யூஸ்டு டு அப்படின்றத யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணுறோம்? யூஸ்டு டு. ஸோ மை கிராண்ட்ஃபாதர் யூஸ்டு டு விசிட் திஸ் டெம்பிள் வென் ஹி வாஸ் யங் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? அவரே எங்கா இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெம்பிளை விசிட் பண்ணாரு அப்படின்றத சொல்கிறோம். ஸோ மை கிராண்ட்ஃபாதர் யூஸ்டு டு விசிட் திஸ் டெம்பிள் வென் ஹி வாஸ் யங் அப்படின்றத சொல்கிறோம். ஓகே, டாஸ்க் 2. டாஸ்க் 2ல் பார்க்கலாமா? இதுக்கு நம்ம பார்த்தது டாஸ்க் 1. டாஸ்க் 1ல் 1 to 15 கொஷின்ஸை நம்ம என்ன பண்ணிட்டோம்? சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் 2. ஸோ டாஸ்க் 2ல் ஃபர்ஸ்ட் கொஷினை பார்க்கலாம். யூ டேஷ் ஹெல்ப் த நீடி அப்படின்றாங்க. யூ டேஷ் ஹெல்ப் த நீடி. நீடினா என்ன? புவர் பீப்புளை தான் என்ன சொல்வோம்? நீடி. ஸோ ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கவங்க, வறுமையில் இருக்கவங்க தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீடி அப்படின்னு சொல்கிறோம். அவங்க தேவை உள்ளவர்கள் அப்படின்றோம். சரி, யூ டேஷ் ஹெல்ப் த நீடி அப்படின்னா இங்கே என்ன யூஸ் பண்ணலாம்? ஸோ யூ மஸ்ட் ஹெல்ப் த நீடி அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஷுட், யூ ஷுட் ஹெல்ப், இது அட்வைஸாகவும் எடுத்துக்கலாம். ஷுட் ஹெல்ப் த நீடின்னு சொல்லலாம். இது செமி மாடல் ஆக்சிலரியாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போ எங்கே என்ன யூஸ் பண்ணலாம்? யூ ஹாட் டு ஹெல்ப் த நீடி அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? மாடலா செமி மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னா இப்படி இதில் எனி ஒன் என்ன ஆன்சர் இருந்தாலுமே ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே கீவேர்ட்ஸில் ஆன்சர் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் கொஷின் இஸ் செமி மாடலாக இருக்குது அப்படின்னா the answer is ought to. If the question is model, the answer is must or should அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணலாம். அதனால் ஸோ யூ ஷுட் ரீட் த கொஷின்ஸ் கேர்ஃபுல்லி. ரொம்ப கொஷின்ஸை வந்து கேர்ஃபுல்லாக ஆன்சர் ரீட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், if I were you, I dash not behave like that அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அந்த கொஷினை ரீட் அவுட் பண்ணாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம். இது ஆக்சுவலாக என்னவா இருக்குது? கண்டிஷனல் கிளாஸ். கரெக்டாக? ஸோ ஹிஃபோட கிளாஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். கண்டிஷனல் கிளாஸ் 4 டைப்ஸ்: ஜீரோ கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், தேர்ட் கண்டிஷனல் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ கிவன் த கொஷின், இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் கண்டிஷனல் கிளாஸ் 2. கண்டிஷனல் கிளாஸ் 2 என்ன? இமேஜினரி, அன்ரியல். அதுதானே? இஃப் ஐ வேர் யூனா என்ன அர்த்தம்? நான் உன்னை மாதிரி இருந்தேனா, உன்னை போல இருந்தேனா. ஐ டேஷ் நாட் பிஹேவ் லைக் தட், நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டேன். நீ பிஹேவ் பண்ண மாதிரி நான் பண்ணியிருக்க மாட்டேன். நான் உன்னோடைய பொசிஷனில் இருந்தாலும் நான் உன்னை மாதிரி இருந்தாலும் அப்படின்றாங்க. இது எல்லாமே இருக்க முடியுமா? நோ. இமேஜினரி. அப்போ இமேஜினரின்னு சொல்லும்போது இங்கே சிம்பிள் பாஸ்ட்டு தான் வரணும். ஆக்சுவலாக வேர் அவங்களே கொடுத்துட்டாங்க, சிம்பிள் பாஸ்ட். அப்போ கண்டிஷன் படி என்ன வரணும்? இங்கே ஆக்சுவலாக இது வந்து ஒரு சப்பார்டினேட் கிளாஸ். சப்பார்டினேட் கிளாஸாக இஃப் கிளாஸ் என்ன சொல்லுவோம்? சப்பார்டினேட் கிளாஸ். அப்போ மெயின் கிளாஸ் என்ன வந்திருக்கணும்? ரூல் படி என்ன வரணும்? குட் ப்ளஸ் V1. அப்போ ஆன்சரிங் என்ன? I would not behave. V1 ஃபார்ம் வந்தாச்சு. அப்போ இஃப் ஐ வேர் யூ, ஐ would not behave like that. ஸோ நான் அவனை போல இருந்தேன்னா நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அப்போ இருக்க முடியாது. அப்போ அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அன்ரியல், இமேஜினரி அப்படின்றோம். கண்டிஷனல் கிளாஸ் 2. தேர்ட் ஒன், ஐ டேஷ் நெவர் டெல் எ லை அப்படின்றாங்க. நான் எப்போவுமே வந்து போய் பேச மாட்டேன், எப்பொழுதும் நான் போய் சொல்ல மாட்டேன். ரொம்ப வந்து டிட்டர்மினேஷனோட உறுதியாக நம்ம பேசுகிறாங்க. எப்பவுமே நம்ம உறுதியாக செய்கிற ஒரு விஷயங்களாக இருக்குது அப்படின்னா மாடல் ஆக்சிலரியில் என்ன சொல்லணும் அப்படின்னா வில். ஆக்சுவலாக வந்து ஐ அண்ட் வி வருது அப்படின்னா மாடல் ஆக்சிலரி என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பண்ணும்போது ஷல்ன்றது தான் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா த ரீசன் இஸ் இந்த ஆக்ஷன் இஸ் அ டிட்டர்மினேஷன். அந்த ஒரு செயல் வந்து உறுதியானதாக இருக்குது அப்படின்னா அதில் எந்த விதமான ஒரு கன்ஃபியூசருமே இல்லாமல் ரொம்ப உறுதியாக நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? வில் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அப்போ ஐ வில் நெவர் டெல் எ லை, நான் எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டேன். இதுதான் அதுக்கான ஆன்சராக சொல்கிறேன்.
Okay, next one. My uncle dash have reached by now. Have reached அப்படின்றாங்க பாருங்க. அப்போ past action தான். அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? Might. Present இருந்ததுன்னா may யூஸ் பண்ணுவோம். Possibility past இருக்கு அப்படின்னா might. So my uncle might have reached by now. இந்த நேரத்துக்கு uncle ரீச் ஆகிட்டு இருப்பாரு, போயிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு இருப்பாரு, ரீச் ஆகிட்டு இருப்பாரு. ஸோ மை அங்கிள் மைட் ஹாவ் ரீச்டு பை நவ் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், த பேஷண்ட் இஸ் கிரிட்டிக்கல், இ டேஷ் பி டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல். ஓகே, இப்போ பேஷண்ட் வந்து கிரிட்டிக்கலாக இருக்காரு, அவருடைய கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, கிரிட்டிக்கலாக இருக்குது. அப்போது அவசியம் அவரை எங்கே அழைச்சிட்டு போகணும்? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். அப்போ எங்கன்னா ஆகிடுதாங்க கம்பல்சரி, ஒரு கம்பல்ஷன் இருக்குது. அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? கம்பல்சரி, கம்பல்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன யூஸ் பண்ணலாம்? மஸ்ட். இ மஸ்ட் பி டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல். இவரை கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், ஏன்னா அவருடைய ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்றோம். இப்போ கம்பல்ஷன் சொல்லும்போது அங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மஸ்ட் அப்படின்றத சொல்கிறோம். த பேஷண்ட் இஸ் கிரிட்டிக்கல், he must be taken to the hospital. I dash play hockey when I was a student அப்படின்றாங்க. ஆக்சுவலாக பாருங்கள், எதுவும் என்னவா இருக்குது, நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹாக்கி விளையாடினேன். அப்போ ஆக்சுவலாக இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, அப்போ இப்போ என்ன விளையாடவும் இல்லை, ஹாக்கியும் விளையாடல. அப்போது ஆக்சுவலாக வந்து அவர் ஹாக்கி விளையாடுறது பார்த்தீங்கன்னா அவருடைய ஹேபிச்சுவல் ஆக்ஷனாக இருக்குது. ஹேபிச்சுவல் ஆக்ஷனாக என்ன? வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு செயலை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் என்னவா இருக்குது? ஹாக்கி விளையாடுறது. பட் அதை அவர் இப்போ விட்டுட்டாரு. ஆனால் எப்போ ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷனாக இருந்தது அப்படின்னா அவருக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவருக்கு அது ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷனாக இருந்திருக்கு. அப்போது எப்போ வந்து டிஸ்கண்டினியூட் ஹேபிட்ஸ் இட் பாஸ்டாக இருக்குது. அதனால் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்டு டு. I used to play hockey when I was a student. You dash not attend my class அப்படின்றாங்க. You dash not attend my class. நீ என்னுடைய கிளாஸை அட்டென்ட் பண்ண தேவையில்லை, அவசியம் இல்லை, நெசசிட்டி இல்லை அப்படின்றோம். அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெசசிட்டி அப்படின்னு சொல்லும்போது அங்கே நீடுன்னு யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு ஆர்டராக சொல்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா மஸ்ட் அப்படின்றத சொல்லலாம். ஸோ யூ மஸ்ட் நாட் அட்டெண்ட் மை கிளாஸ். ஆக்சுவலாக புக்கில் இங்கே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர்னால் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஆர்டர் அதெல்லாம் ஆக்சுவலாக அந்த மாதிரியான இது எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நெசசிட்டிக்கும் சொல்லலாம். யூ நீட் நாட், எனக்கு தேவையில்லை, யூ நீட் நாட் அட்டெண்ட் மை கிளாஸ், என் கிளாஸை நீ அட்டெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹீ டேஷ் கம் டுடே அப்படின்னு இருக்குது. ஸோ இன்னைக்கு நீ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலாக டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிமோட் பாசிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன? பாசிபிலிட்டி இஸ் லெஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாசிபிலிட்டி இஸ் லெஸ்னால் மைட் யூஸ் பண்ணுவோம், பாசிபிலிட்டி இஸ் மோர்னா மே யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே நமக்கு கொஷின் இந்த மாதிரி தான் தருவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும்போது என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மே ஆர் மைட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். பட் ரிமோட் பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே என்ன யூஸ் பண்ணணும்? மைட்டு தான் யூஸ் பண்ணணும். பாசிபிலிட்டி இஸ் மோர் அப்படின்னால தான் என்ன யூஸ் பண்ணணும்னா மே. பட் இங்கே காமனாக வந்து அந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் இல்லாமல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து மே ஆர் மைட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் யூ டேஷ் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ். டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகணும்? எவ்ரி ஒன் மஸ்ட் ஃபாலோ. ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக அவசியம் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணலாம்? மஸ்ட். ஸோ யூ மஸ்ட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹீ டேஷ் பிளே த மேட்ச் அப்படின்றாங்க. ஹீ டேஷ் பிளே த மேட்ச். ஸோ அவன் என்ன பண்ண போகிறான்? மேட்ச் விளையாடுறான் அப்படின்றாங்க. ஒரு வில்லிங்னஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அதனால என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா he will play the match அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் யூ டேஷ் நாட் வேஸ்ட் டைம். நீ வந்து டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீடு. யூ நீட் நாட் வேஸ்ட் டைம் ஆன் இட். நீ டைமை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுக்காக யூ நீட் நாட் வேஸ்ட் டைம்
on it அப்படின்றத சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Had the doctor come in time, he dash have saved the patient அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக நம்ம இதை வந்து கண்டிஷனல் கிளாஸில் தான் சொல்லுவோம். இந்த கண்டிஷனல் கிளாஸில் ஆக்சுவலாக இஃபை யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம். பட் இங்கே என்னவா கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிஹைண்ட் வித் ஹேடு ஒரு 2 மார்க் கொஷின்ஸே இருக்கும். இன்வென்ஷன் இன் கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்ற மாதிரி பிஹைண்ட் வித் வேரு ஹேடு ஷுட்டு அதே சேம் தான். இஃபோட ரூல்ஸே தான் இது. ஆக்சுவலாக இது தேர்ட் டைப்பில் இங்கே எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கும். இஃப்பில் கொடுத்துருப்பாங்க, நம்ம பிஹைண்ட் வித் ஹேடில் எழுதுவோம். இப்போ இங்கே அப்படி தான் கொடுத்துட்டாங்க. இங்கே ஆக்சுவலாக நமக்கு சபார்டினேட் கிளாஸ் வந்து அவங்களே ஃபில் பண்ணிட்டாங்க. நமக்கு என்ன இங்கே ஃபில் இன் த பிளாங்க்ஸாக இருக்குது அப்படின்னா மெயின் கிளாஸ் தான் இங்கே வந்து நமக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸாக இருக்குது. அப்போ மெயின் கிளாஸை நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம். இது என்ன டைப்புன்றது தெரிஞ்சிச்சு. டைப் என்னத்தை டைப் சொல்கிறோம்? கண்டிஷனல் கிளாஸ் 3 தேர்ட் டைப்புன்னு சொல்கிறோம். தேர்ட் டைப்போட ரூல் என்ன? சபார்டினேட் கிளாஸோடைய ஃபார்மேஷன் எப்படி, வெர்போட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹேட் ப்ளஸ் V3. ஆக்சுவலாக அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹேட் ப்ளஸ் V3 இருக்கும். ஸோ உங்களுக்கு மெயின் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வெர்போட ஃபார்மேஷன் குட் ஆர் குட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V3 ஃபார்மாக இருக்கும். பட் இங்கே அதுதான் இப்போ இங்கே நமக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேட் த டாக்டர் கம் இன் டைம் he would have or could haveன்னு சொல்லலாம். he would have saved the patient அப்படின்னு சொல்கிறாங்க. he would have saved the patient. அதாவது இன்வென்ஷன் இன் கண்டிஷனல் கிளாஸ், அதாவது கண்டிஷனல் கிளாஸ் தான். ஸோ அதில் நமக்கு சபார்டினேட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் கிளாஸ் தான் ஃபில் இன் த பிளாங்க்ஸாக இருக்குது. இப்போ மெயின் கிளாஸை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். மெயின் கிளாஸில் என்ன ஆன்சர் சொல்கிறோம்? would. ஸோ அப்போ had the doctor come in time, he would have saved the patient அப்படின்றத ஆன்சர் பண்ணுறோம். ஓகேவா? நமக்கு லெசன் 1 யூனிட் 1ல் டாஸ்க் 1 and 2 அப்படின்றத புக் பேக் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா மாடல்ஸ் அண்டு செமி மாடல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதுதான் இங்கே எக்ஸ்பிளனேஷனோட டாஸ்க் 1ல் இருக்க 15 கொஷின்ஸும் டாஸ்க் 2ல் இருக்க 12 கொஷின்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 27 கொஷின்ஸை சால்வ் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன், எதனால் வந்து இந்த மாடல் ஆக்சிலரி செமி மாடல் ஆக்சிலரியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். ஓகே, இது மாதிரி இப்போ பார்த்து இந்த சேம் டாப்பிக்கு ரெலவெண்ட்டாக இருக்க எக்ஸசைஸ் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸசைஸில் இருக்க கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் ஃபில் பண்ணுங்கள். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து இந்த டாப்பிக்கை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, மீட் யூ த நெக்ஸ்ட் கிளாஸ்.